ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு, இந்த எக்ஸ்ப்ரெஷனை சொல்கிறதுக்கு அவர் ரொம்ப தடுமாறினார். அப்புறம் அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். என்ன அப்படின்னா, ஆட்கள் தான் வேறு நமக்கு இருக்க பிரச்சனைலாம் ஒன்று தான். அவர் எப்படி அதை சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி தான் நிறைய பேருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல முடியாமல் கஷ்டமாக இருக்கும். சரி, இதை நம்மளோட லேர்னர்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணி இன்றைக்கி அந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க. இதை ரிலேட்டடாக வரக்கூடிய மற்ற எக்ஸ்ப்ரெஷன்ஸும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதற்கு முன்னாடி ஏதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். சென்டென்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஃப்ரேஸ், பல வார்த்தைகளை கொண்ட ஒரு வார்த்தை. இதெல்லாமே சொல்லும் பொழுது ஒரே ஒரு வார்த்தைக்கான மீனிங் மட்டும்தான் வரும், ஆனால் நிறைய வார்த்தைகள் இருக்குது. சரி, கவனிங்க. இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ, இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ, இது கொஞ்சம் ஈஸி தான், சிம்பிளாக சொல்லிடலாம். ஏன்னா ஒரு சில வார்த்தை நமக்கு தெரியும், அதனால் ஈஸியாக சொல்லிடலாம். செகண்ட் ஃப்ரேஸை பாருங்கள். இந்த வீட்டிலேருந்து 2 வீட்டுக்கு முன்னாடி, இந்த வீட்டிலேருந்து 2 வீட்டுக்கு முன்னாடி, இப்படி கரெக்டாக அந்த எண்ணிக்கையை ஒரு 4-5 வீட்டுக்கு முன்னாடி, ஒரு 6 வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு அந்த எண்ணிக்கையை சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும், சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பழகலை, இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம பார்க்கல, நம்மக்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. பேசியிருந்தால் நம்ம கற்றுருப்போம். பேசாதனால இதெல்லாம் சொல்கிறதுக்கு டக்குன்னு வராதுங்க. உடனே நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணும். அப்புறம் நமக்கு அந்த நர்வஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். சரிங்களா? சரி, கவனிங்க. இன்னையிலிருந்து 4 நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாப்லேருந்து 6 ஸ்டாப்புக்கு பின்னாடி, அடுத்து முன்னாடியும் சொல்லி பழகிக்கணும், பின்னாடியும் சொல்லி பழகிக்கணும். முன்னாடி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடிங்கிறத சொல்லிடலாம். இப்போது இந்த வார்த்தைகளை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நான் டீச் பண்ண போகிறேன். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போகும்பொழுது தான் இதை எப்படி சென்டென்ஸுக்குள்ளே, சென்டென்ஸில் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, எப்படி இப்போது இந்த ஃப்ரேஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் மட்டும் நம்ம பார்க்கலாம். சரி, கவனிங்க நண்பர்களே. இந்த வீடியோவிற்கு முன்னாடி வீடியோ. அப்போ நல்லா கவனிக்கணுங்க. நாம் ஒரே ஆட்களை பற்றி தான், ஒரே நவுனை பற்றி தான் பேசுகிறோம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த வீட்டிலிருந்து 2 வீட்டுக்கு முன்னாடி, இங்கேயும் வீடு, இங்கேயும் வீடு. இன்னையிலிருந்து 4 நாளைக்கு முன்னாடி, எல்லாமே ஒரே ஆட்களை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ ஒரு நவுனை நம்ம ரெஃபர் பண்ணி தான் அதற்கு முன்னாடி, அதற்கு பின்னாடி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ நவுனில் எந்த ஒரு டவுட்டு வேண்டாம், ஒரே நவுன் தான் வரப்போகுது 2 இடத்துலையும். ஆனால் அதற்கும் கொஞ்சம் ஒரு மாற்றம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் எந்த வார்த்தையை முன்னாடி போடணும், எதை பின்னாடி போடணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டாலே போதும். ஓகே, பாருங்கள். இந்த வீடியோவிற்கு முன்னாடி வீடியோ. ஓகே, முன்னாடி வீடியோ. இந்த வீடியோவிற்கு, அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை பார்த்தாலே நீங்கள் ரிவர்ஸில் தான் வரணும். சரிங்களா? ரிவர்ஸில் எப்படி வரணும்னு பாருங்கள். முன்னாடி வீடியோ, இந்த வார்த்தை மட்டும் எடுத்துக்கோங்க. வீடியோ, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க, த வீடியோ அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். த வீடியோ, ஒரு வீடியோ இருக்குது. முன்னாடி அப்படின்னா பிஃபோர். ஓகே, இந்த பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதைத்தான் நீங்கள் இதற்கு அடுத்து போடணும். புரியுதுங்களா? பாருங்க, த வீடியோ, இந்த வீடியோவிற்கு பின்னாடி அப்படின்னு இருக்குங்களா? ஆல்ரெடி வீடியோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம். மறுபடியும் அதே வீடியோங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டாம். நீங்கள் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, த வீடியோ பிஃபோர் திஸ் ஒன், த வீடியோ பிஃபோர் திஸ் ஒன். எந்த வீடியோவுக்கு முன்னாடி? இந்த வீடியோவுக்கு முன்னாடி. அதுதான் பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து போட்டிருக்கோம். புரியுதுங்களா? பாருங்கள், த வீடியோ பிஃபோர் திஸ் ஒன், த வீடியோ பிஃபோர் திஸ் ஒன். இந்த வீட்டுக்கு முன்னாடி வீடு, இந்த வீட்டுக்கு முன்னாடி வீடு. எப்படி சொல்லலாம்? வீடியோ மட்டும் தூக்கிட்டு வீட்டுக்கு ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. பாருங்கள், த வீடியோ பிஃபோர் திஸ் ஒன், த ஹவுஸ்
பிஃபோர் திஸ் ஒன் முடிஞ்சு போச்சு. த ஹவுஸ் பிஃபோர் திஸ் ஒன். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேலையை முடிஞ்சுது. த ஹவுஸ் பிஃபோர் திஸ் ஒன், இந்த வீட்டுக்கு முன்னாடி வீடு. இது ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த வீட்டிலிருந்து 2 வீட்டுக்கு முன்னாடி வீடு. இப்படியும் சில சமயங்களை சொல்லுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லை? இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம படித்த மாதிரி இந்த வீட்டிலேருந்து 2 வீட்டுக்கு முன்னாடி. அந்த பையன் இருக்கான்ல, அவன்லேருந்து ஒரு 6 பையனுக்கு பின்னாடி. அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு ஒரு 10 பையனுக்கு முன்னாடிப்பா. இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இதுவும் ஈஸி தான். அதே மாதிரி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண சொன்னனோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, 2 வீட்டுக்கு முன்னாடின்னு இருக்குங்களா? இப்போ பாருங்க, த வீடியோ. ஏன்னா சிம்பிளாக ஒரே ஒரு வீடியோ தான் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன பேசியிருக்கோம்? 2 வீட்டுக்கு முன்னாடியும் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ ரொம்ப சிம்பிள். 2 வீடு அப்படின்னா 2 houses. ஓகே, 2 houses பிஃபோர். இந்த வீட்டில் இருந்துங்களா, திஸ் ஒன். அவ்வளோதான். பாருங்கள், 2 houses பிஃபோர் திஸ் ஒன். 2 houses பிஃபோர் திஸ் ஒன். இந்த வீட்டில் இருந்து, இல்லாட்டி 2 houses ஃப்ரம் திஸ் ஒன் அப்படின்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. 2 houses ஃப்ரம் திஸ் ஒன், 2 houses பிஃபோர் திஸ் ஒன். பிஃபோர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, 2 houses பிஃபோர் திஸ் ஒன். இந்த வீட்டில் இருந்து 2 வீட்டுக்கு முன்னாடி. நான் அவனை இந்த வீட்டிலேருந்து 2 வீட்டுக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த பொருளை இந்த வீட்டிலேருந்து 2 வீட்டுக்கு முன்னாடி போட்டு உடைச்சாங்க. இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அந்த பொருளை போட்டு உடைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கிலீஷில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதற்கு தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? 2 houses பிஃபோர் திஸ் ஒன். இப்போ அடுத்து பாருங்கள், இன்னையிலிருந்து 4 நாளைக்கு முன்னாடி எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ட்ரை பண்ணுங்கள், காமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இப்போது லைவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டக்கு 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 எடுங்க பார்க்கலாம், எடுங்க. நோட்டு புக்கு வச்சுட்டு நம்ம கிளாஸை கவனிக்கிறவங்க நோட்டு புத்தகத்தில் எழுதுங்க, தப்பு இல்லை. மற்றவங்க டெக்கீஸ், நல்லா மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க எழுதுங்க பார்க்கலாம். இதற்கு காமெண்ட்டு. இன்னையிலிருந்து 4 நாளைக்கு முன்னாடி. இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னையிலிருந்து 4 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு நபரை பார்த்தேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னையிலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறது மட்டும் இங்கிலீஷ் எப்படி எழுதலாம்? வருது. வெரி குட், வெரி குட். லைவ்லேயே பட்டை கலப்புறீங்களே நிறைய பேர். பாருங்கள், இன்னையிலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி அப்படி எடுங்க, நம்பரோடு சேர்த்து எடுங்க. பாருங்கள், 4 days பிஃபோர் திஸ் ஒன். ஓகே, பிஃபோர் திஸ் ஒன். ஆனால் இங்கே இந்த ஒன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் என்ன பண்ணிடலாம், நாம் விட்டுறலாம், வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இது பொருள் கிடையாது, ஒரு நாள். அந்த நாட்களை குறித்து நம்ம பேசும்பொழுது மட்டும் ஒன் அப்படிங்கிற வார்த்தையை போட வேண்டாம். மற்ற பொருட்களுக்கு மற்றதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். அப்போது திஸ்ஸோடு நம்ம நிறுத்திக்கலாம். பாருங்கள், 4 days பிஃபோர் திஸ். 4 days பிஃபோர் திஸ். இன்னையிலிருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடிங்க. 4 days பிஃபோர் திஸ். திஸ்ஸுன்னா இந்த நாள் அப்படிங்கிறத அது குறிக்குது. ஈஸி தானே நண்பர்களே? அடுத்து பாருங்கள், இந்த ஸ்டாப்லேருந்து 6 ஸ்டாப்புக்கு அடுத்து ஸ்டாப் வருதுப்பா. இந்த ஸ்டாப்பில் இருந்துங்க 6வது ஸ்டாப்லைங்க, இந்த ஸ்டாப்பில் இருந்துங்க 6 ஸ்டாப்புக்கு அடுத்துங்க நான் இறங்கணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், 6 ஸ்டாப்புன்னு இருக்குங்களா, அது அப்படி எழுதுங்க. 6 ஸ்டாப்ஸ் அடுத்து தான் இருக்குது. அப்போ ஆஃப்டர் இந்த ஸ்டாப்பில் இருந்துங்களா, ஆஃப்டர் திஸ் ஒன்னு போடுங்க. இந்த இடத்துல 1 போட்டுக்கலாம். இல்லாட்டி ஆஃப்டர் திஸ்ன்னு சொன்னாலும் கரெக்டு தான், மீனிங் வந்துடும். அதெல்லாம் பெரிய தப்பு இல்லை. ஓகே, 6 ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் திஸ் ஒன். இந்த ஸ்டாப்லேருந்து 6வது ஸ்டாப். 6 ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் திஸ் ஒன். 6 ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் திஸ் ஒன். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் தமிழில் எவ்வளோ ஈஸியாக சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷில் இந்த வார்த்தைகளை, இந்த ஃப்ரேசஸை வச்சு ஈஸியாக சொல்ல நீங்கள் கற்றுக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். புரியுதுங்களா நண்பர்களே? சரி, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மறக்கக்கூடாது, உங்களுக்கு மைண்டுக்குள்ளே அப்படியே இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சொல்லுங்கள். யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. வெரி குட். நீங்கள் சொல்லுங்கள். எப்படி நான் சொன்னேன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க தான் சொல்லணும்னு அர்த்தம். ஓகே, நான் இப்படி தான் கேள்வி கேட்பேன். என்கிட்ட டைரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பதிலை சொல்லலாம். ஓகே, எப்படி உங்களோட குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணணும் தொடர்ந்து. ஏன் அந்த பெட்டியிலிருந்து 3வது பெட்டியில் இருக்கு பாரு, அதில் இருக்கு பாரு.
அந்த பொம்மை அந்த பெட்டியிலேருந்து 3வது பெட்டி, அந்த பெட்டியிலேருந்து 3வது பெட்டி 3 பெட்டி தள்ளி வச்சுருக்கிறேன் எடுத்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? அந்த புக்கிலேருந்து 4 புக்கு தள்ளி இன்னொரு புக்கு இருப்பார், அதை எடுத்துகிட்டு வா. இப்படிலாம் என்ன பண்ணலாம், நீங்கள் சின்ன சின்னதாக உங்கள் குழந்தைகிட்ட சொல்லி பழகலாம். அவங்களுக்கும் புரிஞ்ச மாதிரி ஆயிரும், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிரும். புரியுதுங்களா நண்பர்களே? ரைட், ஓகே. இப்போ இது எப்படி சென்டென்ஸில் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம நிறையா ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சு சொல்லலாம். இருந்தாலும் நமக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு அதிலே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். சரி பாருங்கள், இந்த தெருவிற்கு 4 தெரு முன்னாடி தான் என் வீடு இருக்குப்பா. உங்கள் வீடு எங்கடா இருக்குது? இந்த தெருலேருந்து 4 தெருக்கு முன்னாடி தான் என் வீடு இருக்குது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம். இது ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம். இப்போது நம்ம முன்னாடி படித்த அந்த ஃப்ரேசஸை ஒரு சென்டென்ஸோட கடைசியில் போட்டிங்கன்னா மீனிங் வந்துடுங்க. ஏன்னா ஒரு டைமை பற்றியோ ஒரு நாளை பற்றியோ ஒரு இடத்த பற்றியோ தான் பேசுகிறோம், அதெல்லாம் அட்வர்பு கீழே வந்துடும். அதனால் அட்வர்பை நம்ம வழக்கமாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்டென்ஸோட கடைசியில் போட்டு பேசுகிறது வழக்கம். அதே மாதிரி இதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா மீனிங் வந்துடும். இதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ். சரிங்களா? சரி பாருங்கள், இந்த தெருவிற்கு 4 தெரு முன்னாடி தான் என் வீடு இருக்குது. இதில் இந்த லொக்கேஷனை பற்றி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு மீதி முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த தெருவுக்கு 4 தெரு முன்னாடி தான், அதை விட்டுறலாம். என் வீடு இருக்குது, என் வீடு இருக்குது, இதுதான் இருக்குது நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒரு சென்டென்ஸாக. ரொம்ப சிம்பிள். என் வீடு இருக்குது பாருங்கள். இதை பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மை ஹவுஸ் இஸ் தேர் இப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே என் வீடு இருக்குது எங்கே? இந்த தெருவிற்கு 4 தெருக்கு முன்னாடி. மை ஹவுஸ் இஸ் தேர், என் வீடு அங்கே இருக்குது, அங்கே இருக்குது. எங்கே? அதான் இங்கே. அப்போது இந்த தேர் அப்படிங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. பாருங்கள், மை ஹவுஸஸ் அதை அப்படியே வச்சுக்கலாம். 4 தெருவுக்கு முன்னாடி. ஓகே, 4 தெரு அப்படின்னா 4 ஸ்ட்ரீட்ஸ் பிஃபோர் திஸ் ஒன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், அந்த தேர் அப்படிங்கிற அந்த லொக்கேஷனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி விட்டோம். மை ஹவுஸ் இஸ் 4 ஸ்ட்ரீட்ஸ் பிஃபோர் திஸ் ஒன். மை ஹவுஸ் இஸ் 4 ஸ்ட்ரீட்ஸ் பிஃபோர் திஸ் ஒன். இந்த ஏரியாவிலேருந்து 4 ஏரியாவுக்கு முன்னாடி தான் என் வீடு இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் நம்மகிட்ட கேட்குறான், வேர் இஸ் யுவர் ஹவுஸ் அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்படி தான் சொல்லணும். மை ஹவுஸ் இஸ் 4 ஸ்ட்ரீட்ஸ் பிஃபோர் திஸ் ஒன். மை ஹவுஸ் இஸ் 4 ஸ்ட்ரீட்ஸ் பிஃபோர் திஸ் ஒன். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இந்த புக்கில் இருந்து 2 புக்குக்கு முன்னாடி தான் என் புக்கை வச்சேன், இப்போ காணோம். இந்த புக்கில் இருந்து 2 புக்குக்கு முன்னாடி தான் என் புக்கு வச்சேன். ஒரு ஆர்டரை சொல்கிறோம். முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது என்ன? நான் என்னோட புத்தகத்தை வச்சேன். அதற்கடுத்து தான் பிளேஸை சொல்கிறோம். இந்த புத்தகத்துலேருந்து 2வது புத்தகம், இந்த புத்தகத்துலேருந்து 7வது புத்தகம் அப்படின்னு அதற்கடுத்து தான் பிளேஸை சொல்கிறோம், அந்த நம்பர் சீரீஸை சொல்கிறோம். ஆனால் முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது எங்கே வருது? நான் என்னோட புத்தகத்தை வச்சேன் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். ஓகே, வாங்க. என் புத்தகத்தை வைத்தேன். ரொம்ப சிம்பிள். ஐ வைத்தேன் பாஸ்ட்டு. அப்போது ஐ கெப்ட் மை புக். அவ்வளோதான். ஐ கெப்ட் மை புக். ஐ கெப்ட் மை புக். நான் என் புத்தகத்தை வச்சேன். இந்த புத்தகத்திலிருந்து 2 புக்கு முன்னாடி, முன்னாடி அப்படிங்கிற வார்த்தை கூட எது வருதோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். 2 புக்கு முன்னாடி. அப்போது நம்பர் வேணாம், 2ங்கிற எழுத்தில் எழுதிடுறேன். 2 புக்ஸ். 2 புக்ஸ் பிஃபோர் திஸ் ஒன். பிஃபோர் திஸ் ஒன். பாருங்க, I kept my book 2 books before this one. I kept my book 2 books before this one. I kept my book 2 books before this one. திரும்ப 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 சொல்லி சொல்லி பாருங்க. அப்போ தான் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பழகும். ஏன்னா இதில் இருக்கிறதுல கொஞ்சம் அட்வான்ஸ்டு. புரியுதுங்களா? அதனால தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, ஐ கெப்ட் மை புக் 2 books பிஃபோர் திஸ் ஒன். இதோட நமக்கு சென்டென்ஸ் முடியுது. இது மீன் வரக்கூடிய அந்த ஃப்ரேஸ். ஐ கெட் மை புக், நான் என் புக்கை வச்சேன். எங்கே? 2 books பிஃபோர் திஸ் ஒன். 2 books பிஃபோர் திஸ் ஒன். புரியுதுங்களா? என் வீடு இருக்குது எங்கே?
4 streets before this one. 4 streets before this one. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பர்களே. இந்த கார்ல இருந்து 6வது காருக்கு அடுத்து ஒரு கடை இருக்கு, ஒரு கடை இருக்கும்னு சொல்கிறோம். எல்லாமே இந்த கார்னு நம்ம சொல்கிறதுனால தான் this one அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, இந்த கார்லேருந்து 6 காருக்கு அடுத்து ஒரு கடை இருக்கும். முழு அர்த்தத்தை இது குறிக்கிறது. ஓகே, ஒரு கடை இருக்கும். There will be a shop. ஒரு கடை இருக்கும். There will be a shop. எங்க? இந்த கார்லேருந்து 6 காருக்கு அடுத்து. ஓகே, 6 cars ஆஃப்டர் திஸ் ஒன். ஆஃப்டர் திஸ் கார்னு சொல்கிற பதில் திஸ் ஒன்னு சொல்கிறோம். ஓகே, இங்கே அடுத்துன்னு வர்றதுனால ஆஃப்டர் போட்டுக்கிறோம். பாருங்கள், தேர் வில் பி அ ஷாப் 6 cars ஆஃப்டர் திஸ் ஒன். தேர் வில் பி அ ஷாப், அங்கே ஒரு கடை இருக்கும். அங்கே எங்கே? 6 cars ஆஃப்டர் திஸ் ஒன். 6 cars ஆஃப்டர் திஸ் ஒன். இந்த கார்லேருந்து 6 காருக்கு அடுத்து. ஓகே, தேர் வில் பி அ ஷாப் 6 cars ஆஃப்டர் திஸ் ஒன். அடுத்து பாருங்கள், இந்த ஷர்ட்டுக்கு 4 ஷர்ட்டுக்கு அடுத்து ஒரு நல்ல ஷர்ட் இருந்துச்சு. சே, நேற்று இந்த கடைக்கு தான் நான் வந்தேன். இந்த ஷர்ட்லேருந்து ஒரு 4 ஷர்ட்டுக்கு முன்னாடி தான் ஒரு நல்ல ஷர்ட் இருந்துச்சு. வாங்கலாம்னு நினச்சேன், ஒரு 75 பைசா பத்தலை, வாங்காமல் போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இந்த ஷர்ட்டுக்கு 4 ஷர்ட்டுக்கு அடுத்து ஒரு நல்ல ஷர்ட் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் த மெயின் கிளாஸ். ஒரு சென்டென்ஸில் மெயின் கிளாஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஒரு நல்ல ஷர்ட் இருந்துச்சு. பாருங்கள், தேர் வாஸ் அ குட் ஷர்ட். தேர் வாஸ் அ குட் ஷர்ட். எங்கே? இந்த ஷர்ட்டுக்கு 4 ஷர்ட்டுக்கு அடுத்து, அதாவது அந்த ஷர்ட்லேருந்து 4 ஷர்ட். ஓகே, 4 ஷர்ட்ஸ் அடுத்து, அப்போது ஆஃப்டர் திஸ் ஒன். ஓகே, 4 ஷர்ட்ஸ். 4 ஷர்ட்டுன்னு சொல்லக்கூடாது, 4 ஷர்ட்ஸ். There was a good shirt, 4 shirts after this one. There was a good shirt, 4 shirts after this one. There was a good shirt, ஒரு ஷர்ட். ஓகே, a good shirt, 4 shirts after this one. ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பர்களே. கடைசியாக ஒன்று பாருங்கள், இந்த வீடியோவிற்கு அடுத்த வீடியோ பற்றி எனக்கு தெரியாது. இந்த வீடியோவிற்கு அடுத்த வீடியோ பற்றி எனக்கு தெரியாது. பாருங்கள், எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் ஷுவர், ஐ டோன்ட் நோ அப்படிலாம் சொல்லுவீங்க. ஓகே, ஐ ஹவ் நோ ஐடியா சொல்லிக்கலாம் எல்லாமே. ஓகே, ஐ எம் நாட் ஷுவர், எனக்கு அதை பற்றி தெரியாது. அப்போது அபவுட், எதையோ பற்றி தெரியாது, அதனால் அபவுட்னு போட்டுக்கிறோம். ஐ எம் நாட் ஷுவர் அபவுட், எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியாது. எதை பற்றி? இந்த வீடியோவிற்கு அடுத்த வீடியோ. இந்த வீடியோவிற்கு அடுத்த வீடியோ. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தி வீடியோ. ஓகே, ஆஃப்டர் திஸ் ஒன். இந்த வீடியோ அப்படின்னா திஸ் ஒன். ஆஃப்டர் திஸ் ஒன், இந்த வீடியோக்கு அடுத்து. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த வீடியோ ஆஃப்டர் திஸ் ஒன். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த வீடியோ ஆஃப்டர் திஸ் ஒன். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த வீடியோ. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த வீடியோ ஆஃப்டர் திஸ் ஒன். இதை வந்து சிம்பிளாக இன்னொரு ஆங்கிள்லையும் சொல்லலாம். எப்படின்னா, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். இது எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு அடுத்து அப்படின்னு நம்ம ஒரே கோர்வையில் படிச்சுட்டு வந்தனால அந்த ஸ்டைலில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? மற்ற 4மே நீங்கள் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி தான் சொல்லணும். இது 1. அடுத்து, இதை இப்படியே நம்ம சொல்லுவோமான்னு கேட்டால் கிடையாது. சில நேரங்களில் சென்டென்ஸாக சொல்லுவோம், சில நேரங்களில் ஒருத்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். எப்படி? 4 இந்த கடையிலேருந்து 4 கடைக்கு தள்ளி போய் வாங்குன்னு சொல்லுவோம். வாங்குனேன்னு சொல்ல மாட்டோம், வாங்குன்னு சொல்லுவோம். இது 2வது பார்ட். இந்த ஸ்லைட்லேயே 2வது பார்ட். இன்னொரு ஸ்லைட் நான் சொல்லி கொடுக்க போகிறதில்ல, இதுலேயே என்ன பண்ணலாம், நம்ம கவர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கடையிலேருந்து 4 கடைக்கு அடுத்து நீ போய் என்ன பண்ணு, அவரை மீட் பண்ணு. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கார்லேருந்து 6 காருக்கு அடுத்து ஒரு கடை இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கார்லேருந்து 6 காருக்கு அடுத்து அவரை மீட் பண்ணு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் முன்னாடி வர்ற இந்த சென்டென்ஸை மட்டும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக மாற்றணும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன? கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு ஆர்டர் கொடுப்போம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். ஜன்னலை மூடுப்பா, ஓரமாக நில்லுப்பா, முன்னாடி வாப்பா, அமைதியாக இருப்பா, மாத்திரை 3 நேரம் சாப்பிடுப்பா
அப்படின்னு ஒரு ஆக்ஷனை பண்ண சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அட்வைஸை கொடுப்போம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். இதுதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த சென்டென்சஸ் எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். வேர்ப்னு என்ன? ஆக்ஷன் வேர்டு. கோ, கம், ஈட், சிட், ஸ்லீப், ப்ளே, இந்த மாதிரி வரக்கூடிய ஆக்ஷன் வேர்ட்ஸில் தான் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஆரம்பிக்கும். அப்போது நீ அவரை மீட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எப்படி சொல்லலாம் அப்படின்னா மீட் ஹிம் இப்படி சொன்னாலே போதும். ஓகே, எம் கேபிட்டல். மீட் ஹிம், அவரை மீட் பண்ணு. இந்த கார்லேருந்து 6 காருக்கு அடுத்து அவரை மீட் பண்ணு. மீட் ஹிம் 6 cars after this one. Meet him 6 cars after this one. ஓகே, இந்த புக்கில் இருந்து 2 புக்குக்கு முன்னாடி புக்கை வை. இந்த புக்கில் இருந்து 2 புக்குக்கு முன்னாடி என் புக்கை வைடா. அப்போ தானே டீச்சர் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்கடா. இந்த புக்கிலேருந்து 2 புக்குக்கு முன்னாடி புக்கை வை. ஓகே, நல்லா கவனிக்கணுங்க. இங்கே இருக்கிற இந்த மெயின் கிளாஸ் பதிலாக இங்கே பாருங்கள், கீப் மை புக், அவ்வளோதான். கீப் மை புக். கீப் மை புக் அப்படின்னா என் புத்தகத்தை வை அப்படின்னு அர்த்தம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறோம். புரியுதுங்களா? கீப் மை புக் 2 books before this one. கீப் மை புக் 2 books before this one. புரியுதுங்களா நண்பர்களே? 2 ஆங்கிளையும் என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மெயின் கிளாஸ்லையும் போடலாம், இல்லை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கூட யூஸ் பண்ணும்போது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கும்பொழுது இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த 2 ஆங்கிள் இது யூஸ் பண்ணுறதுனால தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா நண்பர்களே? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் கான்செப்டே. அப்போது நீங்கள் கரெக்டாக இம்பரேட்டிவ் சென்டென்ஸுக்கும் நார்மலாக வரக்கூடிய அந்த மெயின் கிளாஸுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா இந்த 2 ஆங்கிள்லையுமே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களால் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்? உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, இல்லை உங்களோட குழந்தைகளுக்கு, ஃபஸ்ட்டு சாய்ஸும் உங்களோட குழந்தைங்க. அப்புறம் உங்களை மாதிரியே லாங்குவேஜை கற்றுக்கணுன்ட்டு யாருக்கு தாகம் இருக்கிறதோ, அந்த குவெஸ்ட் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல மனப்பாடமே ஆயிரும். திரும்பி திரும்பி சொல்லிக் கொடுக்க. இல்லாட்டி உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொடுங்க. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களுக்கு நீங்களே டீச் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஏதோ ஒரு வகையில் நம்ம படிச்சுக்கிட்டால் சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு இது கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக சொல்ல வருது அப்படிங்கும் பொழுது சென்டென்ஸில் போட்டு பாருங்கள். புரியுதுங்களா? இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பரிச்சயம் ஆயிரும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியவும் செய்யும். சரிங்களா நண்பர்களே? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோவோட ஹோம்ஒர்க் நம்மளோட இப்போ ஸ்லைடில் வரும். அதோட ஆன்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வரும், செக் பண்ணிக்கோங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.